வணக்கம்ங்க. மறுபடியும் ஒரு அவேர்னஸ் டாக் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சாட்டர்டே சண்டே ஹாலிடேஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு பீச்சுக்கு போகிற பழக்கம் இருக்கும். எஸ்பெஷலி குழந்தைங்க இருக்க வீட்டில் கண்டிப்பாக பீச்சுக்கு போவோம். ஸோ அப்படி போகும்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நிறைய சாப்பிட்றதுக்கு பொருட்கள் எடுத்துப்போம். சரிங்களா? சாப்பிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கேரி பேக்ஸ் எல்லாத்தையும் அப்படியே தூக்கி போட்டு வந்துடும். இந்த மாதிரி கேரி பேக்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அப்படியே தூக்கி போட்டு வந்துடும். அது என்ன நடக்குதுன்னு தெரியுமா? நீங்கள் போடுற கேரி பேக்ஸ்லாம் அதுக்கெல்லாம் உங்களுக்கு எங்கே டைம் இருக்க போகுது? ஸோ நான் சொல்கிறேன் என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் கவனிங்க. ஸோ நீங்கள் போகிற கேரி பேக்ஸ் சில கேரி பேக்ஸ் பறந்து போயிடுது. ஆனால் சில கேரி பேக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் என்டர் இன்டு தி சீ. என்டரில் போய் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீக்குள்ளே போயிட்டு இட் இஸ் ஃப்ளோட்டிங் மேலே மிதக்குது. மேலே சீக்கு மேலே மிதக்குது. ஸோ அது என்ன ஆகுது அப்படின்னா, அங்கே இருக்க ஃபிஷ்ஷஸ்லாம் பார்த்தீங்கன்னா, லார்ஜ் ஃபிஷ்ஷஸ்லாம் என்ன நினைக்குது அப்படின்னா, மேலே இருக்குது கேரி பேக்கா இல்லை ஜெல்லி ஃபிஷ்ஷாங்கிறது தெரியாமல் அது சாப்பிட ஆரம்பிக்குது. அந்த கேரி பேக்ஸை அது ஜெல்லி ஃபிஷ்ஷுன்னு நினச்சிட்டு அந்த கேரி பேக்கை சாப்பிட ஆரம்பிக்குது. ஸோ இதனால என்ன ஆகுது அப்படின்னா, நிறைய ஃபிஷ்ஷஸ் செத்துடுதுங்க. சரிங்களா? ஸோ உங்களால் ஒரு ஃபிஷ் ஆகலாமா? யோசிச்சு பாருங்கள். ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் கொண்டு போகிற பொருள்லாம் அங்கேயே போட்டு வராமல் தயவு செய்து அது என்ன பண்ணுங்க அப்படின்னா, எடுத்துகிட்டு டஸ்ட்பினில் போடுங்க. டஸ்ட்பின் அங்கே இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் எடுத்துகிட்டு போய் எங்கே டஸ்ட்பின் இருக்கோ அந்த இடத்துல போடுங்க. அதுதான் உங்களோட கடமைங்க. சரிங்க? அது உங்களோட டியூட்டிங்க. அது நீங்களும் பண்ணுங்கள். உங்கள் குழந்தைக்கும் எஜுகேட் பண்ணுங்கள். இனிமேல் பீச்சுக்கு போகும்போது குப்பையெல்லாம் போடாதீங்க. யாரையும் குறை சொல்லாதீங்க குப்பை உள்ள இருக்குன்னு. ஸோ அது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம தான். நீங்கள் ஒரு சேல் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக மற்றவங்களும் அதை ஃபாலோ பண்ணுவாங்க. நீங்கள் மற்றவங்களுக்கு எஜுகேட் பண்ணுங்கள். சரி, நான் அதான் ஃபாலோ பண்ணுறேன். நீங்களும் எஜுகேட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அப்போ தான் க்ளீன் இந்தியா ஃபார்ம் ஆகும். நன்றி.